ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். பாபாவுடைய பக்தர்களுக்கு மஞ்சளை பற்றி நான் சொல்லணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். மஞ்சள் அப்படின்னாலே மங்களகரமான ஒரு விஷயம். மஞ்சள் இல்லாத ஒரு நிகழ்ச்சி, ஒரு ஒரு விழா, ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி, ஒரு ஹோமம், ஒரு யாகம் முழுமையடையாது. ஆரம்பமே அதில் தான். அது மட்டும் இல்லை, நம்ம எழுதும்போது மளிகை சாமான் எழுதும்போது முதல்ல மஞ்சள் தான் எழுதுவோம். அதுக்கப்புறம் தான் எல்லா பொருட்களும் எழுதுவோம். இந்த மாதிரி இந்த மஞ்சள் அப்படிங்கிறது மங்களகரமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நிதி பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த ஒரு தீர்வாக அமையுது. குடும்பத்தில் இருக்கிற நிதி பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாமல் வலி நிவாரணம், உடம்புல ஏதாவது வலி இருந்தாலும் மருத்துவ குணத்தையும் இருக்குது. அதையும் தாண்டி வாஸ்து பிரச்சனைக்கு இந்த மஞ்சள் ஒரு முக்கியமான ஒரு காரணியாக அமையும். இந்த உணவு மருந்தை தாண்டி இயற்கையான ஒரு கிருமி நாசினியாக இந்த மஞ்சள் இருக்குது. ஒரு சில உணவுகளை தயாரிக்கிறதுக்கு சிறந்த ஒரு பொருளாக இந்த மஞ்சள் இருக்குது. இந்த பூஜைங்க, கைங்கரியங்க, திருமண விழா, சுபகாரியங்கள் மஞ்சள் இல்லாமல் முழுமையை அடையாது. ஜோதிடத்தில் இந்த மஞ்சள் குரு பகவானுடைய அந்த நேர்மறை ஆற்றலை கொண்டிருக்கு. அதனால தான் பாபாவுடைய பிள்ளைகளுக்கு மஞ்சளை பற்றி சொல்லணும் அப்படின்னு நான் இதை கொண்டு வந்திருக்கேன். இந்த பதிவில் ஒரு சில நோய்களுக்கும் காயங்களுக்கும் எப்படி மஞ்சள் மருத்துவ குணமாக திகழ்தோ, அதே மாதிரி மனநோய் கூட மஞ்சள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மருந்தாக உபயோகப்படுது. இதை நேரடியாக எப்படி உடம்புக்கு பயன்படுத்தணுமோ அதே மாதிரி நேரடியாக இந்த வாஸ்து பிரச்சனை சரி செய்கிறது, நிதி சிக்கல்களை சரி பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறது பதிவில். இங்கே இந்த மஞ்சளை என்ன பண்ணுறோம், பிள்ளையார் பிடிக்கும். இந்த வரக்கூடிய ஒரு சில வாரங்களுக்கு பிறகு பிள்ளையார் சதுர்த்தி வருது. இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு பாபாவுடைய பிள்ளைங்க எப்படி இந்த மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கணும், எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப பெருசாக பிடிக்கிறாங்க சில பேர், ரொம்ப சின்னதாக குட்டியாக பிடிக்கிறாங்க. அதெல்லாம் எல்லாமே இந்த மஞ்சளுடைய பேஸ் மஞ்சள் பிள்ளையாருடைய பேஸ் ஒரு 25 mm, ஒரு அங்குலம் குறைஞ்சது இருக்கணும். உயரம் ஒரு 1.5 அங்குலமாக இருக்கணும். அது அப்படியே பிரமிடு மாதிரி கொண்டு வரப்போம். இந்த மஞ்சள் பிள்ளையாரை பிரமிடு மாதிரி கொண்டு வரப்போம். அதில் குங்குமம் போட்டு நம்ம எடுத்துக்கிறோம். நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, மஞ்சளை ஏற்கனவே பிடிச்சி வச்ச பிள்ளையாரை மறுபடியும் தூளாக்கி அவரே மறுபடியும் பிள்ளையார் அப்படிங்கிறாங்க. அது பண்ணக்கூடாது. புதுசாக இருக்கணும். மஞ்சள் தூள் புது தூளாக இருக்கணும், சுத்தமான தூளாக இருக்கணும். அந்த தூளை வச்சு நம்ம மஞ்சள் பிள்ளையார் அப்படிங்கிறோம். ஜோதிடத்தில் இந்த மங்களகரத்தை தரக்கூடிய இந்த குரு பகவானுடைய தொடர்பு இருக்கிற இந்த பிள்ளையார் நம்ம குரு பகவான் அவருடைய சக்திகளை கொண்டு வரதுக்காக இந்த பிள்ளையாரை பிடிக்கும்போது ஓம் சாயி நமோ நமக, ஸ்ரீ சாயி நமோ நமக, ஜெய் ஜெய் சாயி நமோ நமக, சர்க்குரு சாயி நமோ, இதை சொல்லிக்கிட்டே இந்த பிள்ளையாரை பிடிக்கும். பாபாவுடைய பக்தர்கள் நம்ம தான் எதை பார்த்தாலும், நமக்கு எந்த தெய்வத்தை பார்த்தாலும் பாபாவாக தான் தெரியவார். பிள்ளையார் கோயிலுக்கு போனாலும் பாபா, அம்மன் கோயிலுக்கு போனாலும் பாபா, எந்த கோயிலுக்கு போனாலும் நமக்கு பாபா தான். இந்த மந்திரத்தை உச்சாடனம் பண்ணிக்கிட்டு இந்த விநாயகர் இந்த பிள்ளையாரை பிடிச்சி, மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சோம்னா பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். குரு பலம் சில பேர் குறைவாக. குரு பலம்னா இந்த குரு பலம் வந்தால் தான் கல்யாணம் நடக்கும் அவங்க வீட்டில். அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ இந்த குருகுலம் வரணும் அப்படின்னா இந்த மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி, நான் சொன்ன மாதிரி இந்த 1 அங்குலமாவது பேஸ் இருக்கும், 1.5 அங்குலமாவது உயரம் இருக்கும், பூரா பிரமிடு மாதிரி இருக்கும். ரவுண்டு பிரமிடு, ஸ்கொயர் பிரமிடு இல்லை. சில பேர் ஸ்கொயராக பிடிக்கிறாங்க. இந்த ரவுண்டாக பிடிக்கிறது அது கலை, அழகாக பிடிப்பாங்க. சில பேர்லாம் சில சகோதரிகள் வீட்டில் போனோம்னா அழகாக பிடிச்சி வச்சுருப்பாங்க. அது ஒரு குங்குமம் போட்டு வைப்பாங்க அழகாக. இந்த குரு பகவானை ஓம் சாயி நமோ நமக, ஸ்ரீ சாயி நமோ நமக, ஜெய் ஜெய் சாயி நமோ நமக அப்படின்னு இதை சொல்லிக்கிட்டே
இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிடிக்கும். இந்த குருபலம் ஏற்கனவே சொன்ன மாதிரி குருபலம் குறைவாக இருக்கிற அந்த ஜாதக அமைப்பில் இருக்கிறவங்க இந்த மாதிரி இந்த குரு நம்ம பாபாவுடைய இந்த பிள்ளையார், பாபா பிள்ளையார் அதாவது வைஷ்ணவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் வந்து தும்பிக்கை ஆழ்வார்னு சொல்லுவாங்க. தும்பிக்கை ஆழ்வார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாபாவுடைய பிள்ளையார், பாபா பிள்ளையார் நம்ம சொல்லலாம்னு வச்சுக்கலேன். ஸோ இதை வந்து வியாழக்கிழமைகளில் ஒரு வியாழக்கிழமையிலையும் இந்த விநாயகர் சதுர்த்தி வருது இல்லையா, இப்போ வரப்போகிற இந்த ஒரு மாதம்னு வச்சுங்களேன், ஒரு மாதத்துல இந்த விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. இந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ளாக ஒரு வியாழக்கிழமையும் ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி குரு பலன் எனக்கு வரணும். ஜாதகத்தில் குரு பலன் வருதோ இல்லையோ, இந்த பிள்ளைகளுக்கு திருமணத்துக்காக குரு பலன் வருதோ இல்லையோ, இந்த குருவை விநாயகராக நினச்சிக்கிட்டு விநாயகர் வழிபாடு பண்ணோம்னா நமக்கு விக்னங்கள்லாம் போயிடும். அந்த குரு பலன் கண்டிப்பாக நமக்கு வரும். ஒரு வியாழக்கிழமையும் மஞ்சள் துணி மேலே இந்த மஞ்சள் பிள்ளையாரை வச்சு அதை வச்சுட்டு அதை ஓம் சாயி நமோ நமக, ஸ்ரீ சாயி நமோ நமக, ஜெய் ஜெய் சாயி நமோ நமக, சர்க்குரு சாயி நமோ நமக இதை சொல்லிட்டு அந்த மஞ்சளை வழிபாடு பண்ணிட்டு, பாபாவை வழிபாடு பண்ணிட்டு, இந்த மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அந்த மஞ்சள் துணியில் கட்டி கையில் கட்டிக்கணும். அந்த வியாழக்கிழமை மட்டும் பூஜை முடிஞ்சோம் அதை எடுத்து கையில் கட்டிட்டோம்னா குரு பலன் கூடும். அது மட்டுமல்ல, கடன் சீக்கிரமாக அடையும். கடன் அடையக்கூடிய ஒரு பரிகாரமாகவும், குழந்தைகளுக்கு தடைப்பட்ட திருமணங்கள், நாள்பட்ட தடை திருமணம் நடக்காமல் இருக்கிற அந்த முதிர்கன்னிகளுக்கும் இந்த வயதான பிள்ளைகளுக்கும் சீக்கிரமாக ஒரு வாய்ப்பு, திருமண வாய்ப்பு கிடைக்கும். இதனால் வீட்டில் இருக்கிற வாஸ்து குறைபடும், நல்ல ஒரு பேட் எனர்ஜியெல்லாம் வெளியில் போயிட்டு நல்ல அதிர்வலைகள் நம்மளுடைய உடம்புக்கும் நாம் குடியிருக்கிற அந்த குடியிருப்புக்கும் வரும் அப்படிங்கிறது நிச்சயம். அநேக சிக்கல்களை, அநேக பிரச்சனைகளை இந்த மஞ்சள் பிள்ளையார் உடச்செறிவார், விக்னத்தை களைவார். இது பிள்ளையார் மட்டுமல்ல, பாபாவும் கூட தான். பாபா பிள்ளையார் அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த எதிர்மறை சக்தியை விரட்டிட்டு வீட்டில் இருக்கிற குறைபாடை சரி பண்ணிக்கிட்டு, நம்ம நிதி பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு, குடும்பத்தில் இருக்கிற சுகாதார பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு மங்களகரமான இந்த காப்பு, இது ஒரு வேலியாக நம்மளை காப்பு. பாபா நம்மளை வேலியாக நின்று காப்பார் அப்படிங்கிறது நிச்சயம். வீட்டில் சுப காரியங்கள், சுப நிகழ்வுகள் நடக்கும், நல்ல அதிர்ஷ்டம் உங்களுக்கெல்லாம் கிடைக்கும். நீங்கள் இந்த வியாழக்கிழமையில் ஆரம்பித்து, இந்த வியாழக்கிழமையை ஆரம்பிங்க, அடுத்து வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி வரைக்கும் இதை செஞ்சுக்கிட்டே இருங்க. விநாயகருடைய பரிபூர்ணமான அருளும், நம்முடைய குரு பகவானுடைய அருளும், குருவர்களும் திருவர்களும் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் இருக்கிற வாஸ்து பிரச்சனை எல்லாம் சரியாக போகும். இந்த தொடர்ச்சியாக ஒரு வியாழக்கிழமை பண்ணிட்டு வாங்க. அதுக்கு பிறகு வியாழக்கிழமை முடிஞ்சுதா, வியாழக்கிழமை காலையில் பூஜையில் கட்டுறீங்க, இந்த வழிபாடு பண்ணிட்டு இந்த விநாயகரை எடுத்து அந்த மஞ்சள் துணியில் கட்டிக்கிறீங்க. சாயங்காலமானவுடனே அதை அவுத்து மறுபடியும் அந்த பாபாவுக்கு முன்னாடி வச்சிடுறீங்க. நைட்டில் கட்டிட்டு இருக்க வேண்டாம், வச்சுட்டு வெள்ளிக்கிழமானவுடனே அந்த மஞ்சள் பிள்ளையார் எடுத்து தூளாக்கி ஒரு குடுவையில் போட்டு அதில் டம்ளரில் போட்டு மஞ்சள் தண்ணியில் கலந்துட்டு வீடு முழுக்க அதை தெளிச்சிட்டு வந்துடுங்க. தண்ணியை வீடு முழுக்க நல்ல அதிர்வலை சுபிக்ஷம் கண்டிப்பாக தெளிச்சிட்டு வந்தீங்க கிடைக்கும். இந்த மஞ்சளை நல்லபடியாக உபயோகப்படுத்துங்க. வீட்டில் வந்து நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்து செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சுபிக்ஷத்தையும் நல்ல ஒரு ஆற்றலையும் நீங்கள் பெறுவீங்க. கல்யாணமாகாத பிள்ளைகளுக்கு கல்யாணமாகும், கடன் இருக்கிற பிள்ளைகளை கடன் அடையும். நல்ல ஒரு ரிசல்ட்டை நீங்கள் எனக்கு சொல்வீங்க. இது பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய உங்களுடைய பிரார்த்தனைகளையும் இதில் எழுதுங்க. உங்களுடைய பிரார்த்தனைகள் கண்டிப்பாக கைகூடும். பாபா கிட்ட எழுதுகிற பிரார்த்தனைகள் எல்லாம்
அவர் படிப்பார், சரியான பிரார்த்தனைகளை செய்து கொடுப்பார். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களோடு விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து. ஜெய் சாய்ராம்.